ஹாய் மக்களே, நாமக்கல் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஞாபகம் வருது 18 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை தான். இந்த சிலையோட வரலாறை பார்ப்போமா? மகாலட்சுமி தாயார் மிகப்பெரிய தவம் இருக்காங்க. எதுக்காகனா நரசிம்ம அவதாரத்தில் மகாலட்சுமி தாயார் இடம் பெறல. ஸோ அந்த நரசிம்ம அவதாரத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தவம் இருக்காங்க. இதே சமயத்தில் ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை இமயமலையில் கொண்டு போய் வச்சுட்டு அங்கிருந்து ஒரு சால கிராமக்கள்ல வணங்குறதுக்காக எடுத்துட்டு வராரு. நாமக்கல் கிட்டால வரும்போது சூரியோதயம் ஏற்படுது. அதனால காலையில சூரிய நமஸ்காரம் பண்றதுக்காக மகாலட்சுமி தாயார் கையில அந்த கல்லை கொடுத்துட்டு வணங்க போறாரு. கல்லோட வெயிட்டு தாங்க முடியாம மகாலட்சுமி தாயார் கீழே வச்சிடறாங்க. அந்த கல்லை எடுக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் முயற்சி பண்றாரு, ஆனா முடியல. அப்போ ஒரு அசரேரி கேக்குது, ராமருக்கு தேவையான பணிவிடைகள்லாம் முடிச்சுட்டு வா, உனக்கு காட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராரு. அந்த சின்னக்கல் மிகப்பெரிய சாலக்கிராம மலையா மாறி இருக்கு. அதுல நம்ம மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரத்தை தாயாருக்கும் ஆஞ்சநேயருக்கும் கொடுக்குறாரு. 2 பேரும் வணங்கி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த கோவில்ல ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்குற மாதிரி பக்த ஆஞ்சநேயரா காட்சி தராரு. இந்த தாயார் நாமகிரி தாயார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க.